ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது கவனத்தை முழுமையாக அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களில் செலுத்தி பக்தியுடனும் முழுமையான சரணாகதியுடனும் நம்முடைய இன்றைய தியானத்தில் நாம் எண்ணங்களற்ற தியான நிலையில் ஆழமான நிலையை அடைவதற்கும் முழுமையின் அன்பை உணர்வதற்கும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அன்னை அவர்களே நம்முடைய தியானத்தை வழிநடத்தி சென்று அவரின் அன்பை நமக்கு தெய்வீக குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக உணர வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வணங்கி நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய குணங்களையும் தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் மட்டும் இருப்பதற்கு தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது இரு கைகளையும் மடி மீது கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். நம்முடைய அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களை நமது இருதயத்திற்குள் கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தயவு செய்து எங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றி எங்களை நிஜத்தில் நிலைத்திருக்கச் செய்யுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் மேலோட்டமான கவனத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை முழுமையாக உணரும் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். தங்களின் இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கும்
தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக ஆற்றி எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ சிவ சக்தியாக இருக்கும் தாங்கள் தங்களின் அன்பு தத்துவத்தை முழுமையாக நிரப்பிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்க தயவு செய்து ஆசிர்வதியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை. நமது கவனத்தை நமது இடது ஹிருதய சக்கரத்தில் வைத்து நம்முடைய பிரார்த்தனை செய்யும் பொழுது அதில் வருகின்ற அந்த நுண் அதிர்வுகளை நாம் முழுமையாக உணர முடியும். மனப்பூர்வமாக நம்பிக்கையுடன் கூறுங்கள். தாயே, நான் ஆத்மாதான். தாயே, நான் ஆத்மாதான். தாயே, நான் ஆத்மாதான். அப்படியே நமது வலது கையை இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் நிர்மல் வித்யாவை தந்தருளுங்கள். நாங்கள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவின் தத்துவத்தை உணரும் பொழுது எங்களின் கவனம் தூய்மையடையும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய அறிவையும் படைப்பாற்றல் திறனையும் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் தூய அறிவை பெற்று தெளிவை பெறும் நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த திறனை எங்களுக்கு தருகிறீர்கள் அம்மா. அதன் மூலம் உண்மை எதுவென்றும் பொய் எதுவென்றும் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். தாயே, தங்களின் மேலான கவனத்தை எப்பொழுதும் எங்கள் மீது நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றிவிடுங்கள். மெதுவாக நமது வலது கை மடி மீதும் இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரியாவீர். எங்களின் சித்தத்தை தூய்மைப்படுத்துபவர் தாங்களே ஆவீர். தங்கள் அருளால் எங்களின் படைப்பாற்றல் வெளிப்படுத்தப்படும் பொழுது நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கடவுளின் தூய்மையான அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக
நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் கல்லீரலில் இருக்கும் அதிகப்படியான வெப்பத்தை அகற்றிவிட்டு எங்களை சமநிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஏற்படுகின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நன்றாக நமது வலது சுவாதிஷ்டானத்திலும் சகசிராராவிலும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமக்கு நன்றாக தென்படுது. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைப்போம். நமது இடது கை மடி மீதும் வலது கை பூமியின் மீது வைத்து கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தங்களின் தத்துவமானது எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். அதன் மூலம் எங்களின் கவனமும் எங்களின் விருப்பமும் தூய்மைப்படுத்தப்படும் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான கவனத்தையும் தூய்மையான விருப்பத்தையும் பெற்ற தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது வலது கை மடி மீதும் இடது கையை ஆகாய மார்க்கமாக வைத்து கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனையையும் அகற்றிவிடுங்கள். நாங்கள் பணிவானவர்களாகவும் தங்களின் ஞானத்தை எங்களுள் நிலைநிறுத்தி எங்கள் அனைத்து செயல்களிலும் உண்மை மட்டுமே நிலைத்திருக்கவும் அருள் புரிகிறீர்கள், வழிகாட்டுகிறீர்கள், அதற்கான சக்தியை தருகிறீர்கள் என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுழுமுனை நாடியோடு நிகழ்காலத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது இரு கைகளையும் மடி மீது கொண்டு வருவோம். இப்பொழுது நமது கவனம் நமது 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் இருக்கும் பொழுது நம்முடைய 2 கைகளில் விரல் நுனிகள் கைகளில் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நமக்கு முழுமையாக தெரிய வேண்டும், உணர வேண்டும். நாம் அதே நேரத்தில் நமது சஹஸ்ராராவிலும் அந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர வேண்டும். அவ்வாறு நமக்கு 2 கைகளிலும் சமமான நிலையில் உணர முடியலன்னா 2 கையும் நம்ம இதயம் இருக்கு, இதய சக்கர அளவிற்கு 2 கையும் மேலே தூக்கிட்டு பணிவோடு நம்ம அன்னைக்கிட்ட நம்மளுடைய சரணாகதியை முழுமையாக நிலைநிறுத்தி நமக்கான அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர்வதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் அன்னைக்கிட்ட சமர்ப்பிக்கின்றோம் என்று முழுமையாக பிரார்த்தனை செய்யுங்க. மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யுங்க. 2 கையும் நம்மளுடைய இதய சக்கர அளவிற்கு எடுத்துட்டு வந்துட்டு தலையை மெதுவாக நம்ம அன்னையை நோக்கி சாய்த்தவாறு கவனம் வேற எங்கேயும் கவனம் போகக்கூடாது. கவனம் நமக்கு சிதறும் பொழுது தான் நமக்கு நுண் அதிர்வுகள் நமக்கு புரியாது, தெரியாது. கவனத்தை நமக்கு உள்முகமாக கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் முழுமையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து ஆசீர்வதியுங்கள். இப்பொழுது இரு கைகளையும் நம்முடைய மடி மீது வைப்போம். கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கு அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிறைந்திருக்கவும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள் அம்மா. தாயே, எங்களின் வலது மூலாதார சக்கரம், இடது மூலாதார சக்கரம், நடு மூலாதார சக்கரம் அனைத்தையும் தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். நம்முடைய பிரார்த்தனை மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்விசேஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष. नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षम्
तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशवं कुशधारिणं रदं
हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் சஹஜ யோகிகளாகிய நாங்கள் தங்களின் அன்பை இவ்வுலகில் பரப்பும் பொழுது எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருக்கும் பொழுது எங்களின் கூட்டுணர்வு கூட்டமைப்பு பெரியதாக மாற வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஆன்மீக சக்திகளையும் ஆற்றலையும் விழிப்புணர்வு அடைய செய்யும் பொழுது தாங்கள் எங்களை சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து விதமான கவனங்களையும் சந்தோஷங்களையும் சாட்சியாக மட்டுமே நாங்கள் பார்ப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கூட்டுணர்வின் நட்புணர்வையும் சகோதரத்துவத்தின் உணர்வையும் முழுமையாக எங்களுள் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் தாங்களே ஸ்ரீ விஷ்ணு மாயாவாக இருந்த அகற்றிவிடுங்கள். உண்மையை மட்டுமே எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய ஹம்ச சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஹம்ச சக்கரம் நம்முடைய 2 புருவங்களுக்கும் நடுவில் இருக்கும் பகுதியாகும். கவனத்தை நம்முடைய ஹம்ச சக்கரத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, எங்களின் ஹம்ச சக்கரத்தை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். உண்மையையும் பொய்மையையும் பகுத்தறியும் திறனை தருபவர் தாங்கள். நாங்கள் எங்களின் அம்ச சக்கரத்தில் கவனத்தை கொண்டு வரும்பொழுது தங்களின் அந்த
உண்மையை பகுத்தறியும் திறனை நாங்கள் உணர்ந்து அதன்படி செயலாற்றுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அதற்கு தடையாக எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும், சந்தேகங்களையும், அகங்காரத்தையும், மமகாரத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் அம்ச சக்கரம் தங்கள் அருளால் விழிப்புணர்வு அடைய அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் முழுமையை உணர்ந்து கொள்ளும் சாட்சி பாவத்துடன் தங்கள் அருளால் எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் இருக்கின்றோம் தாயே. தாயே, எங்களுக்குள் எவ்வித சந்தேகங்களும் இல்லை, எவ்வித கவலைகளும் இல்லை. தாயே, தங்கள் அருளால் எங்களின் கவனம் எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் நிலை பெற்றிருக்கிறது. தயவு செய்து தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் வாழ்விலும் இதயத்திலும் வந்து அமர்ந்து எங்களின் இருப்பை ஆனந்தப்படுத்தியிருக்கிறீர்கள். எப்பொழுதும் எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவில் வைத்திருக்க அதற்கான சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. உங்கள் மீதான எங்களின் அன்பு எங்கள் இருப்பின் ஒரு பகுதியாக மாறட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் ஆத்மா சாக்ஷாத். ஓம் வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை சகஸ்ரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நமக்கான அந்த எண்ணங்களற்ற நிலையானது நிர்விசார நிலையில் இருக்கும். அந்த நிலையை நாம் தியானத்தில் உணர வேண்டும். எவ்வித எண்ணங்களும் கவனச்சிதறல்களும் இல்லாமல் நமது தியானம் சில நிமிடம் அப்படியே இருக்கட்டும். நமது இதே தியான நிலையில் 1985 கிருஷ்ண பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம்.
Today we are going to do the worship of Sri Krishna. Sri Krishna came at a time on this earth when in India the people were very much ritualistic. They had become slaves of the so-called Brahmins, who had no idea about God at all, because they started a theme that a Brahmin can have a Brahmin son. So the birth determined the caste of a person. Before that, it was not that a Brahmin would have a Brahmin as his son. It's also true that if you are a realized soul in the real sense, if you are a really realized soul, then you must have a child which is a realized soul. And that is how also, if it was said that if the father is a Brahmin, is a realized soul, his son also becomes a Brahmin. Because you are a Sahajyogi now, you can understand that a Sahajyogi's son normally becomes a Sahajyogi. So it was agreed that children of a Brahmin will be called as a Brahmin. Gradually it amounted to this, that any child born out of a Brahmin was called as Brahmin. Now we have seen that many Sahajyogis also don't have realized souls as their children. Maybe their own karmas, maybe the child, anything it is. But even I have seen some Sahajyogis having horribly devilish children. So it shows that it is not through your birth you can claim that you are a Brahmin or the one who has known the Brahma. Brahma is the all-pervading power. So you have to be a Brahmin by your karma, by what you do. That is how we have got Valmiki, who was just a fisherman. He wrote Ramayana, he was a great Brahmin. Then we have got Vyasa, who wrote Gita. He was an illegitimate son of a fisherwoman, and he wrote Gita. So this idea was flouted by Sri Krishna's incarnation. He wanted to flout this idea that Brahmins are the ones who can only worship God. So to put another extreme to what Rama had created, to bring people into the center, because through Rama they went to another rigid form and rigidity of ritualism and too much of fundamentalism. So to put an end to that, he wanted to bring the society to another extreme. Of course, Sri Rama himself incarnated as Sri Krishna. So he started a new theme which was absolutely eventual. It was just absolutely evolutionary that such a new theme should come up. And this new theme was that the whole thing is nothing but a Leela. It's just a play. It's a Leela. So not to be taken that seriously, not to be so rigid, not to be fundamental, not to be so particular about something. So the whole thing is a Leela. And on this theme, he worked out everything to establish that it is a play. And that is what you see in America, very common, that for people it has become a joke. Life has become a joke. And they think that life is not to be taken seriously. There is more fun in doing all kinds of things than in getting into any kind of inhibitions, as they call it, or maybe some sort of forms or patterns. But it is a myth with Americans now.
Because for that you have to have Sri Krishna. You have to have realization. Like if you are standing in the water, the waves of the water are there, absolutely real for you. And you, if you think it's an illusion, will be completely finished. The illusion will prove that it's not an illusion by asserting itself. But if you are in the boat, then the water that is around is an illusion. So is the state at which you are. If you are in the state of self-realized mind, then everything is an illusion. But otherwise, it is not. It is a reality. So what they forgot this point, that you are not in that state to call it an illusion. So to call everything is an illusion is just to delude yourself, thinking that it's an illusion and doesn't matter what's wrong, so what? It's quite symbolic that in Sri Krishna's place, this thing should be so commonly accepted, that everything is an illusion. So who is wrong? Who is bad? Nothing is wrong. There's nothing like evil, nothing like good. And some people go to that limit to say that there's nothing like a bhoot, nothing like a rakshasa, nothing like an evil force. Now for Sri Krishna, how did he look at things was this way, that for him even to kill a rakshasa was a play. To destroy a rakshasa was also a play. In that play, he was to be destroyed. So, he discriminated in a way that what play is to be destroyed, what not to be destroyed. The play of the evil, he destroyed by his own play. So to say there was nothing evil is also wrong. Like even if you think everything is a play, what happens that your attitude towards it is like a spectator. You see the whole thing as a spectator. Like in a drama, you sit down and you watch everything as a spectator. But you know what is depicting tragedy and what is depicting comedy. You are not inert to that, then you are good for nothing. That doesn't mean that you become inert to that. You have a sense of discretion to know what is a comedy and what is a tragedy. But if you are an actor, then to you it is not a comedy or a tragedy, it is a work for you. If you are acting, then you are acting and you are an actor, you are involved in it. So it is not, for you do not know the distinction between the tragedy and the comedy. For you, you are just an actor as long as you are paid well. If you do your job well, then it's a comedy, otherwise it's a tragedy. So there are two types of awareness. Now of one of a spectator, another of the one who is in it. So one has to understand in that light that when Krishna said the whole thing is a play, he was meaning for him, not for others. For him it is a play, and that's why when they talk to you about the play and the illusion, you must tell him, then why did he kill Kamsa? Why did he kill Jarasandha? Why did he kill all the people who were following Kamsa? So to him it was a play, everything was a play, and he did it in his own attitude of a play. So the first thing, if you are awakened by Sri Krishna's powers, then the first thing that should happen to you is wisdom. Now the wisdom is something you cannot describe. You cannot say what is wisdom. It's very difficult to describe it or to delimit it. Wisdom is a temperament, is a quality of a personality, which comes to you by balancing yourself, by trial and error method. All traditional countries innately have much more wisdom than people who are not traditional. But Krishna broke all the traditions. That's why you people are here without much tradition. He broke all the traditions. But he was Sri Krishna, so he did not need any tradition at all. But for you, you have to understand from the people who have tradition what is wisdom. So we do trial and error. We make mistakes, from that we learn.
But when the ego is so strong in a country like America, when we do wrong, we do not want to accept it was wrong. It was against our assent. It was against our higher goals. We get satisfied with the lower goals. Like I've seen people who do some funny things in Sahajya. They don't realize that this is absolutely against them. Whatever they are doing is against them. They should not do this. This was wrong to do it. On the contrary, they catch on the left Vishuddhi. That is another catch they have on the Vishuddhi chakra. So, because you are indiscreet, you do wrong things. To develop discretion, outcome of all this is discretion. You make mistakes. When you make mistakes, instead of developing the discretion about it, that this was a mistake, next time we should not do it, facing up to it, what we do is to feel guilty about it. So you escape it, spoiling the other chakra also. That is how people get a problem on the left Vishuddhi. And left Vishuddhi is that you feel guilty. It's very good to feel guilty than to do anything about it. Well, that's the best way to escape it. Actually, we have seen that mostly left Vishuddhi comes from ego. When ego is too much, you can't bear your ego, so you put it in the guilty side of it. And you say, I'm very guilty, I should not have done it. Now the another side, which is also very dangerous, is the right Vishuddhi. Right Vishuddhi is the one by which we try to justify all our indiscreet behavior. So what's wrong? What is wrong in this? So what? All these things are right Vishuddhi problems. So it's very common. You tell somebody that it is wrong to do. For example, they paint their hair. You tell them, don't do this, it will spoil your eyes. They will say, so what? We have a right to spoil ourselves. We have a right to destroy ourselves. As if they are Sri Krishna that they can destroy themselves, can they? They cannot even create a little ant. Leave alone ant. They can't even create a stone. And how do they have right to destroy themselves? So this is the right side thing, where we think that we have the right to destroy. As I told you about eyes yesterday, is very important. That eyes are the ones which gives you the play of Sri Krishna, the power of Sri Krishna. Even a glance, a little glance of a person who has Krishna consciousness, as they call it, if he has Krishna consciousness, then should be able to awaken the Kundalini, should be able to redeem, should be able to comfort, should be able to cure anyone. Even a glance, a side glance can do it, if it has Krishna consciousness, but not self-certified ones who say we are Krishna consciousness all the time taking the name of Shri Krishna or any mantra. So on the left-hand side, the escape is feeling guilty. When you feel guilty, they try to find out some method of expression. So they say they go to some guru, and then the guru gives them some sort of a mantra, and they accept that mantra, they go on saying. As a result of that, they catch more on the left Vishuddhi. Because if you go on saying mantra without the connection, you get completely caught up. So the left Vishuddhi is again gone, and your mantras are absolutely useless, they are destroying time. Actually, many people I have seen who get to heart attacks, who get anginas, and also who get cancer are the people who have been doing mantras like this without the connection with the divine. If you are not connected, say for example, this is not connected and I start using it too much, it will get spoiled. In the same way, the center on the left hand side gets spoiled when you start saying any mantra without being connected, without feeling the power of that mantra. So in Sahaj Yoga, we've got mantras to neutralize these mantras on the left hand side. Right hand side comes when we talk big. There's a common thing with your politicians, they talk very big. They think they are very responsible people and do all irresponsible things. So when you want to spoil that chakra, one has to do some irresponsible talk.
So like that we can say, I will do this for you, I will do that, I like it, I can find this, I can manage this, finished. When you start saying in the ego form that I have to do this, I will do this, then our ego shows up. But on the contrary, if you say, I have to do for you, Father, I have to do for you, Mother, it's your work I'm doing, then the whole thing disappears and you get that beautiful thing called surrender, which is Islam. Islam is nothing but surrender. So you surrender yourself by saying, this is your work, Father. I'm working for you. I'm your instrument. I'm your flute. So you play the melody of God. But for that also the central point of discretion has to be used. Every time you go back to discretion. Like some people do all kinds of wrong things and they say, Mother, we did it for you. How can it be? Like somebody wants to drink. They say, I got drunk because, Mother, I wanted to help you. Or Hitler can say that I killed so many people because I wanted to remove all the Jews who killed Christ. So this right Vishuddhi gives you a kind of a mind which tries to justify everything and tries to explain everything. Every action can be explained. Why did you murder? Because this. Why did you do that? Because of this. Once you start justifying your wrong deeds, right Vishuddhi goes up to your brain. And then whatever you do has a justification. Like if I say that the Americans came to this country, they actually robbed other people of their land and now very nicely settled down. Now, when I say that, immediately most of them will go to the left Vishuddhi. Oh, we are very guilty, we did this, we did that. But a real Sahajyogi won't do that. A real Sahajyogi, what he will do? He said, all right, this is done by my forefathers, I did not do it. But I can try to rectify. I'll try to be beyond racialism. I'll look after these people who have been robbed. I'll try to give them whatever is possible. This is the way you face, and not just to say, oh, I'm so guilty that my forefathers did this and all that. But what are you doing about it? Like I went to Switzerland and I said, don't feel guilty. So one lady said that I'm feeling guilty for Vietnam. I said, what did you do there? Why are you feeling guilty for Vietnam of all the things? At least you did not go to fight there. Why did you feel guilty about it? So she says, I'm feeling just guilty because I think we have done a wrong thing. I said, but how do you call yourself we? So this is also another point which comes out of indiscretion, that we suddenly become a personality which is a part and parcel of the whole. So we think that, oh, we in Americans are of the world. All right, how? The day you become the world, most of the problems will be solved. They are the greatest headaches, like Russians are. Both are headaches to the whole world. If they become the whole world, there is no problem. There is no problem, because then they become the love. But just assuming a situation where we think we are we. Who are the we? Husband and wife can't live together. Children and father cannot live together. Mother cannot live with the children. What are we? Where are we? Such fragmentations. They'll fight over small things like a penknife or something. Which penknife to be bought? For that they will fight. How are they we? There's no union, there is no concord. Just the opposite of all that is the Vishuddhi Chakra. So, from the very beginning, if you see that a person who is a realized soul should see everything as a play. Even the destruction of evil is important. Even the killing of the evil is important. If you do not kill the evil will rule. Do you think Hitler should have been saved and should have been put in charge of God? He's saved by killing him. Because he was destroyed, because everything was destroyed, he's saved. This is to be understood in his life.
Krishna's life, that this is first thing happens. So that for you people, evil is to be finished. So what you have to pray that, oh Lord, finish all the evil of the world, all the destruction of the world, all the minds which build up our destruction, please try to neutralize it. This is what a Sahaja should ask for. Instead of that, they try to sometimes identify themselves with these ideas. That's not correct. You have to stand up and you have to say that is wrong. We are not to destroy anyone. We are not to kill anybody. We have no right. So when Krishna told Arjuna that you kill everyone who are related to you, who are your friends and who look like your gurus, but they are already dead. It was Sri Krishna who said. It was the incarnation of Sri Krishna said it. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் கலந்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மனித குணங்களில் தேவையற்ற அனைத்து குணங்களும் தங்கள் அருளால் எங்களிடமிருந்து அகற்றப்படட்டும். தாயே, எங்களுள் தெய்வீக குணங்கள் முழுமையாக நிறைந்திருப்பதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஆசைப்படுவதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும். அம்மா, தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு, தங்களின் அன்பு உரையின் மூலம் தெளிவையும் தந்ததற்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.